அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் இப்படியாய் வாசிக்கிறோம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவினுடைய மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆரோக்கியமுள்ள நாவு, நாவடக்கத்தை குறித்து தான் நாம் கடந்த வாரத்திலிருந்து இணைத்து கொண்டு வருகிறோம். ஆரோக்கியமுள்ள நாவு, ஞானமுள்ள நாவு, விவேகமுள்ள நாவு, கர்த்தருக்கு பயப்படுகிற நாவு, அப்படிப்பட்ட நாவு நல்ல கவனிய ஜீவ விருட்சம் போல இருக்குமா. அந்த நாவிலிருந்து வரக்கூடிய ஆரோக்கியமான உபதேசங்கள், அந்த நாவிலிருந்து வரக்கூடிய ஆரோக்கியமான வார்த்தைகள், அது ஜீவ விருட்சம் போல வெளிப்பட்டு ஜீவனை கொடுக்கிற, ஜீவனுள்ள கனிகளை கொடுக்கிற அந்த நாவின் வார்த்தைகள் செழிப்பை கொடுக்கிற, உயர்வை கொடுக்கிற, மேன்மை கொடுக்கிற வார்த்தைகளாக வெளிப்படும் என்று சொல்லலாம். ஸோ ஆரோக்கியமுள்ள நாவிலிருந்து வரக்கூடிய காரியங்கள் ஜீவனுக்கு ஏதுவான, ஜீவனில் வளரும்படியான காரியங்களை அது உணர்த்துமா. ஜீவ விருட்சம் எப்படி செழித்து ஓங்கி வளர்ந்து கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறதோ அதுபோல் அந்த ஜீவ விருட்சம் எப்பொழுதுமே கனி கொடுக்கிற மரமாக எல்லா காலங்களிலும் இருக்கிறது போல. ஸோ நாவிலிருந்து வரக்கூடிய அந்த ஆரோக்கியமான அந்த வார்த்தைகள் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை அதை வெளிப்படுத்துகிற பொழுது யாருக்கு வெளிப்படுத்துகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையிலே காட்டும். ஆனால் மாறுபாடு உள்ள நாவாய் இருக்கும் என்று சொன்னால் அது ஆவியை நொறுக்கும், ஆவியை அணைத்து போடும். ஆவிக்குரிய காரியங்கள் அங்கே இருக்காது. ஆவிக்கு விரோதமான காரியங்கள் தான் அந்த மாறுபாடான நாவிலிருந்து வெளிவரும். மாறுபாடான நாவை உடையவன் கீழ்ப்படிய மாட்டான், தற்பெருமை உள்ளவனாக இருப்பான், மனமேட்டிமை உள்ளவனாக இருப்பான், தன்னை மேன்மைப்படுத்துவான், கர்த்தரை விட தன்னை உயர்த்துவான். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த மாறுபாடான நாவிலிருந்து வருகிறது பாருங்கள். அது ஆவியை நொறுக்குகிறது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமான காரியங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கும் மாறுபாடான நாவு. ஆகவே நம்முடைய நாவை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்றைக்கும் ஞானமுள்ள காரியங்களை வெளிப்படுத்துகிற, ஆரோக்கியமுள்ள காரியங்களை பேசுகிற, விவேகமுள்ள காரியங்களை வெளிப்படுத்துகிற, மெதுவாக பிரதி உத்தாரம் சொல்கிறார், நாவாக ஜீவ விருட்சத்தை உண்டு பண்ணுகிற நாவாக இருக்கட்டும். ஒரு நாளும் மாறுபாடான நாவை நம்மை பயன்படுத்தவே கூடாது. அது ஆவியை நொறுக்கிறபடினாலே நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் ஆவியை அடக்கணும், ஆவியில் உண்மை உள்ளதாக இருக்கணும் என்று சொல்லி நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய நாவை நாங்கள் அடக்கி ஞானமுள்ள காரியங்களை நாங்கள் வெளிப்படுத்த, ஆரோக்கியமுள்ள காரியங்களை நாங்கள் ஆண்டவரே மக்களுக்கு சொல்ல, ஜீவ விருட்சம் போல அந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில் செழிப்பை உண்டு பண்ணும்படியாக கர்த்தர் எங்களை நடத்துவீராக. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் மாறுபாடு உள்ள நாவுள்ளவர்களாக, மாறுபாடான காரியங்களை பேசுகிறவர்களாக, ஆவியை நொறுக்கும்படியான காரியங்களை சொல்கிறவர்களாக இல்லாமல், ஆவியை அணைக்கிறவர்களாக இல்லாமல், ஆவியில் உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து ஆரோக்கியமான காரியங்களை வெளிப்படுத்தி ஜீவ விருட்சங்களை நாங்கள் காணும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.